வெல்கம் டு மிக்ஸ் தமிழ். என்னோட பேர் விக்னேஸ்வரன். இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ரிமோட் கண்ட்ரோல் ஆர்சி டேங்கை எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ கீழே இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் தான் அதோட ஸ்பேர் பார்ட்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேங்குட்ஸில் நல்லா அவைலபிளாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பெல்ட் வீல். இது மாதிரி மொத்தம் 2 தருவாங்க. அதுக்கப்புறம் நிறைய சின்ன சின்ன ஸ்க்ரூஸு, அதுக்கான ஸ்க்ரூ ட்ரைவர் இது மாதிரியும் தருவாங்க. இது மாதிரி ஒரு சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் தான் இருக்கும். சில ஸ்க்ரூஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதோட அலைன் கீன்னு சொல்லுவாங்க, அது இருக்காது, அது நம்ம தான் வாங்கி ஆகணும். இந்த ஸ்க்ரூவெல்லாம் பார்த்திங்கன்னா வீலை கனெக்ட் பண்ண யூஸ் ஆகும். ஸோ இதை ரன் பண்ணுறதுக்கு 2 டிசி மோட்ரு தராங்க. நம்ம அப்போ ஓரமாக வச்சிடலாம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதோட கனெக்டிங் ஸ்க்ரூ, அதாவது இந்த வீலெல்லாம் கனெக்ட் பண்ணுற ஸ்க்ரூஸ், அதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே அலுமினியத்தால் ஆனது. ஃபுல் அண்ட் ஃபுல் அலுமினியம் மட்டும்தான். இது எல்லாமே வீல் தான். ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம ஓரமாக வச்சிடலாம். இதுவும் பெல்ட் வீல், முன்ன சொன்னோம்ல அதே மாதிரி பெல்ட் வீல் தான் இது. இதுதான் பினியன் வீல்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா வீலை ரொட்டேட் பண்ண யூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் அதோட ஸ்பேர் பார்ட்ஸ். இந்த எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் நான் எங்கேருந்து பை பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்குட்ஸ் அப்படிங்கிற ஒரு சைனீஸ் வெப்சைட்லேருந்து நான் வாங்கினேன். இப்போ அது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது. இப்போதைக்கு இந்தியா சைனா வார் போயிட்டுருக்குது அப்படிங்கிறதால இப்போ எந்த பொருளையுமே அவங்க ஷிப் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படியே ஷிப் பண்ணாலும் அது கஸ்டம்ஸில் வந்து இருக்குது. அதுவும் அந்த கஸ்டம் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொருளை ரிட்டர்ன் அனுப்பிட்டு ரீஃபண்ட் மணியை மட்டும் நமக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ அந்த பிரச்சனை ஓடிட்டுருக்கு. ஃப்யூச்சரில் மேபி அந்த பிரச்சனை குறையலான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வெறும் அசம்பிள் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். கனெக்ஷன்லாம் நம்ம அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சி கார், ஆர்சி பிளேன், ஆர்சி ட்ரோன் இதெல்லாம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஆர்சி போட் இதெல்லாம் தான். இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ட்ரோன்லேயே நிறைய விதமாக வேரியண்ட்லாம் கேட்குறீங்க. அதாவது எப்படி பார்த்திங்கன்னா, சினிமேட்டிக்காகவும் வேணும். அதாவது எஃபிவி, அது ரேசிங் ட்ரோன்லேயே நான் சினிமேட்டிக் ஃபுட்டேஜ் எடுக்கிற மாதிரியான ட்ரோன்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க. ஸோ அதெல்லாம் தான் நம்ம பின்னாடி வர வீடியோவில் அதெல்லாம் எப்படி செய்யலாம், எப்படி அசம்பிள் பண்ணலாம் ஈஸியாக, எந்தெந்த சைட்லேருந்து ஈஸியாக வாங்கலாம், இதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம்.